வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. உங்கள் ராசிநாதன் உங்களை நேரடியாக பார்த்து சுகமாக வைத்திருக்கிற சூழ்நிலையில் கார்த்திகை நட்சத்திரத்திலேருந்து மூவாகக்கூடிய இந்த சந்திர பகவான் ஒரு 2 நாளைக்கு சந்தோஷத்தை கொடுத்து ஒரு 2 நாளைக்கு சுகத்தை கொடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சமாக பார்த்துக்கலான்னு வந்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலை. அலைச்சலை கொடுத்து கொண்டு இருக்கிற இந்த சூரியனோடு நிற்கும்போது 2 நாள் வீண் அலைச்சல்கள் இருந்தாலும் வசதிகள் இருந்தாலும் சோர்வுகள் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் உங்களுடைய வாழ்க்கையிலே எது நோக்கி செல்ல வேண்டுமோ அந்த பாதையை நோக்கி அழகாக சென்று கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அஷ்டமம்னு வரும்போது மட்டும் கொஞ்சம் எஃபெக்ட் கொடுப்பார். இந்த வாரத்தில் அந்த விஷயமும் இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. அதே போல் பிரதோஷ காலமான திங்கட்கிழமை ரொம்ப முக்கியம். கடன்களை தீர்ப்பார், நோய்களை தீர்ப்பார். அதனால் அவசியம் திங்கட்கிழமை பிரதோஷ வழிபாடு. மறுநாள் போதாயன அமாவாசைன்னு இருக்கும், போதாயனர் சூத்திரத்தின் பிரகாரம் சொன்னது. அதனால் அன்றைய நாளிலே முடிந்தவரை தானங்கள் செய்வது. கிருஷ்ண அங்கார சதுர்த்தின்னு இருக்கும், அதனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே எப்பவுமே கொஞ்சம் துளசி சேர்த்து செய்யுங்க. அதேபோல் அங்காரகன் அப்படிங்கிறதுனால முருகனுக்கு வழிபாடு செய்யுங்கள். அமாவாசை அன்று அமாவாசை திதிகளுக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பணங்கள் செய்துவிட்டு தான தர்மங்கள் செய்யுங்கள். அவசியம் எல்லாம் பண்ணலாம். நவராத்திரி அப்படின்னு வராகி நவராத்திரின்னு வரும், 26ஆம் தேதி. மனதாலே நம்ம வராகி அம்மனை நினைத்து கொண்டிருக்கலாம். எப்படி பூமியே வளர்ந்து வெளியில் கொண்டு வந்து வராகமூர்த்தி கொடுக்கும்போது கூடவே நின்னார் வராகி. அதனால் கூடவே இருக்கிறனால உங்களுக்கு வாழ்க்கையிலே அனைத்து விதமான சுபிட்சத்தையும் பெற்று தருவாள். இந்த நாள் ஒரு இணை நாளாய் இந்த வாரத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனாலே ஆயில்ய நட்சத்திரத்தை வரும்போது உங்களுக்கு சூப்பராக இந்த வாரத்தை முடித்து கொடுப்பார். நல்லது நடக்கும், நல்லது நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.